ரைட். அனாட்டமில நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லீஃபோட அனாட்டமி. சரியா? லீஃப் என்னென்ன டைப் ஆஃப் லீஃப்லாம் இருக்குது? மோனோகாட் லீஃப், டைகாட் லீஃப், அவ்வளோதான். சரியா? ஒரு வித்திலை தாவர இலை, இரு வித்திலை தாவர இலை அப்படின்னு தான் ரெண்டே ரெண்டு தான் நம்ம மெயினாக சொல்லுவோம். அதில் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, டார்சி வென்ட்ரல் லீஃப், இன்னொன்று ஐசோபைலேட்ரல் லீஃப். சரியா? டார்சி வென்ட்ரல் அப்படின்னா, டார்சி வென்ட்ரல்னா என்ன அர்த்தம்? இரு பக்க மேல் கீழ் அப்படின்னு வேறுபாடு இருக்கும். இப்போ ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. லீஃப் வந்து எப்பவுமே லேட்ரல் சைடில் தான் இருக்கும், பக்கவாட்டில் தான் இருக்கும்னு சொல்கிறோம். இது எந்த பக்கம்? மேலே, இது கீழே. அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிறது எந்த டைப் ஆஃப் பிளான்ட்ல இருக்கும்? லேட்ரல் சைடுன்னு சொல்லிட்டேன். லேட்ரல் சைடு மேலே அப்பர் சைடு, கீழே லோயர் சைடு. டார்சல் வென்ட்ரல். இந்த லீஃப் எங்க இருக்கும்? டைகாட். டார்சல் வென்ட்ரல் டைகாட் லீஃப். அவ்வளோதான். இருபத்திலை தாவரங்கள்ல தான் மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை காணப்படும். ஆனால் மோனோகாட்டில் லேட்ரல் சைடாக இருக்குன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? மோனோகாட்டில் எப்படி இருக்கும்? இப்படிதான் மேலே நோக்கி தான் வளரும் மோஸ்ட்லி. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்றது ரெண்டு பக்கமும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கும். மேற்பகுதியிலையும் சரி, கீழ் பக்கத்துலையும் சரி, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி, பார்க்கறதுக்கு ஷேப் ஒரே மாதிரியாகவே இருக்கும். அந்த லீஃபை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஐசோ பைலேட்ரல்னு சொல்லுவாங்க. ஐசோனா ஒரே மாதிரியான மேல் கீழ் வேறுபாடு இல்லாத இலை தான் ஐசோ பைலேட்ரல் லீஃப்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இந்த டைகாட் லீஃப் உடைய அனாட்டமி பார்க்கலாம். இருபத்திலை தாவர இலையை நீங்க அகைன் எப்பவும் போலதான் இலையை நீங்க என்ன பண்றீங்க? டிரான்ஸ்வர் செக்ஷன் எடுக்கிறீங்க. குறுக்கு வெட்டு தோற்றம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். எப்பவும் போல அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு? வெளிப்புற அடுக்கு யாரு? எபிடர்மிஸ். வெளிப்புற அடுக்கு யாரு? எபிடர்மிஸ். இங்க ஒரு லீஃப்ல மேலையும் எபிடர்மிஸ் இருக்குது, கீழையும் எபிடர்மிஸ் இருக்கும். அதனால மேல இருக்கிறதுக்கு பேரு அடாக்சியல். தமிழ் என்ன கொடுத்துருக்கோம்? மேற்புற அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி இலையோட கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு யார் இருக்கா? எபிடர்மிஸ் இருக்கு. அதுக்கு பேரு அபாக்ஸ். பேக். BAX வருதுன்னா அது பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. கீழ்ப்புற புறத்தோல் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே ஸ்டெம்ல புறத்தோலுக்கு மேல, எபிடர்மிஸ்க்கு மேல ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னோம். அது என்னது? கியூட்டிக்கல். அப்ப லீஃப்ல கம்பல்சரி கியூட்டிக்கல் முக்கியம் இல்லையா? கம்பல்சரி கியூட்டிக்கல்ன்றது முக்கியம். அதான் இது. சரியா? கியூட்டிக்கல் எதுக்காக? நீராவி போக்கு. நீர் வந்து இழப்பதை குறைப்பதற்காக அந்த கியூட்டிக்கல்ன்றது இருக்கும். சரிங்களா? நார்மலான கியூட்டிக்கல் இருக்கும். பிளஸ் இது வந்து டைகாட் லீஃப் அப்படின்றதுனால பொதுவா இருபத்திலை தாவர இலைகள்ல இந்த எபிடர்மிஸ் ரீஜன்ல ஸ்டொமேட்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மோரார்லெஸ் இருக்காது. பெரும்பாலும் மேற்பகுதியில இருக்காது. ஆனா எங்க இருக்கும்? கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஏன் மேல இருக்க வேண்டியது தானே? டைரக்டா சன்லைட் உங்களுக்கு படும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோட எவாப்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனால இந்த டார்சி வென்ட்ரல் லீஃப்ல மட்டும் அடிப்பகுதியில தான் மோரார்லெஸ் நிறைய எண்ணிக்கையிலான ஸ்டொமேட்டோ எங்க இருக்குன்னா அடியில தான் இருக்கும். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் லேயர் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் எப்பயுமே பாரன்கைமாவால் ஆனதாகத்தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேல யார் இருக்கா? ஒரு கியூட்டிக்கல் லேயர் இருக்கும். அந்த கீழ் எபிடர்மிஸ்ல ஒரு சில இடங்கள்ல இலை துளைகள் காணப்படும், ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம சொன்னோம், கிரவுண்ட் டிஷ்யூ படிக்கும் போது சொன்னோம், லீஃப்ல கிரவுண்ட் டிஷ்யூக்கு பேர் என்ன? இலையில தலை திசுக்கு என்ன பேரு? மீசோஃபில். இது ரெண்டுமே மீசோஃபில் தான். சரிங்களா? அந்த மீசோஃபில்ல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பாலிசேட் மீசோஃபில். அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம மீசோஃபில் டிஷ்யூன்னு சொல்றோம். என்ன செல்களால் ஆனது? பேரன்கைமா தான். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி ஷேப் இருக்குல்ல, இப்படி இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? பாலிசேட் பேரன்கைமா ஆர் பாலிசேட் மீசோஃபில் சொல்றோம். பாலிசேட் பேரன்கைமா அல்லது பாலிசேட் மீசோஃபில். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதுல யார் இருப்பா? இதெல்லாம் யாரு? குளோரோபிளாஸ்ட். பசுங்கணிகங்கள் எங்க இருக்கும்?
இந்த பாலிசேட் பேரன் கைமாவிலையும் ஸ்பாஞ்சி பேரன் கைமாவிலும் இருக்கும். நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரன் கைமா செல்லுல குளோரோபிளாஸ்ட் இருந்தா அதுக்கு பேர் என்ன? பேரன் கைமா செல்ல பசுங்கணிகம் இருந்தா அதுக்கு பேர் என்ன? பேரன் கைமான்றது இன்ட்ரசெல்லுலார் ஸ்பேசஸ்லாம் இருக்குப்பா, ஆல்ரெடி இருக்கு. பேரன் கைமாவோட நேச்சரே அதான், ரைட்டா? அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? குளோரன் கைமா. இது கேள்விப்பட்டது இல்லையா? குளோரன்னா குளோரோபிளாஸ்ட் இந்த பேரன் கைமா, அதான் குளோரன் கைமா. ஏரன் கைமா, ஏரன் கைமா கேள்விப்பட்டிருக்கியா? பேரன் கைமா செல்கள்ல ஏர் சாக் அந்த மாதிரி இருந்தா, காற்றறைகள் இருந்தா அதுக்கு பேர் ஏரன் கைமா. நீர்வாழ் தாவரங்கள்ல இருக்கும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, பேரன் கைமாவிலே இந்த மாதிரி. அப்ப இங்க இருக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பாலிசேட் பேரன் கைமா, அதுக்குள்ள யார் இருக்கா? குளோரோபிளாஸ்ட் இருக்கா. இட் பர்ஃபார்ம் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்காக இந்த ரெண்டுமே உதவுகிறது. மேல இருக்கிறது பாலிசேட், கீழே இருக்கிறது ஸ்பாஞ்சி பேரன் கைமா ஆர் ஸ்பாஞ்சி மீசோஃபில். இதுல என்ன இருக்கும்? நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேரு ஏர் கேவிட்டி, காற்றறைகளா என்ன கொடுத்துருக்கேன்? சுவாச அறை. ஓகே, ஏர் கேவிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டொமேட்டா உள்ள இங்க ஒரு கேவிட்டி இருக்கும். ஸ்டொமேட்டா இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு சப் ஸ்டொமேட்டல் கேவிட்டின்னு சொல்லுவோம். சரியா? சப் ஸ்டொமேட்டல் கேவிட்டி. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கிரவுண்ட் டிஷ்யூ, தலத்திசுன்றது அவ்வளவுதான், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல். பொதுவா வாஸ்குலர் பண்டல் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு டைகாட் லீஃப் நம்ம பார்ப்போம். இருபத்திலை தாவர இலை மேபி இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அதுல மையத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? மிட்ரிப், மைய நரம்பு. மைய நரம்பு. அப்புறம் இதுல இருந்து வருமா? இந்த மாதிரி வருமாப்பா? வரும். அப்ப இதுல இருந்து இப்படிலாம் வரும். சரிங்களா? இப்ப இப்ப இந்த மாதிரி நான் படம் வரைஞ்சிட்டேன். எங்க தடிமனா இருக்கும்? எஸ், மைய நரம்பு தானே தடிமனா இருக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே யூஸ்வலா ஒரு லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா மைய நரம்பு தான் உங்களுக்கு தடிமனா இருக்கும். இட் மீன்ஸ் மைய நரம்புல இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் பெருசா இருக்கும். நீங்க கட் செக்ஷன் எடுக்கும் போது மேபி வாஸ்குலர் பண்டல் இங்க வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அதுவே இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஸ்டொமேட்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இங்க இருக்கிற ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. டைகாட் லீவ்ஸ்ல மைய நரம்பு மிட்ரிப்ன்றது கொஞ்சம் திக்கானது. அப்ப அந்த பகுதியில காணப்படக்கூடிய ஸ்டொமேட்டா கொஞ்சம் பெருசா, ஸ்டொமேட்டா சொல்றோம், வாஸ்குலர் பண்டல் பெருசா இருக்கும். ஆனா இந்த வெயின்ஸ் இருக்குது இல்ல, இன்னும் வெயின்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுல வரும்போது அதனுடைய அந்த வாஸ்குலர் பண்டல் சின்னதா இருக்கும், ரைட்டா? அப்ப மேபி இந்த இடத்துல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டல் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, மேல சுத்தி இருக்கிறது யாரு? பண்டல் ஷீத். இது பேர் என்னது? கற்றை உரை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, பண்டல் ஷீத்து. அண்ட் அதுக்குள்ள யார் இருக்கா? ஃப்ளோயம் பிளஸ் சைலம் இருக்கு, ரைட்டா? அப்ப இந்த வாஸ்குலர் பண்டல நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குது? கன்ஜாயின்ட், ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை. ஏன்? சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்துல இருக்குது, ஒரே ரேடியல்ல அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு கன்ஜாயிண்ட். வேற எப்படி சொல்லலாம்? கன்ஜாயிண்ட் அண்ட் கேம்பியம் இருக்கா? லீஃப்ல கேம்பியம்னு ஒரு ஸ்ட்ரக்சரே வராது. அப்ப மூடிய வாஸ்குலர் கற்றை. தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளவுதான் டார்சி வென்ட்ரல் லீஃப். இப்போ இதை பத்தின நோட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? The vertical section of a dorsiventral leaf through the lamina shows three main parts, namely epidermis, mesophil and vascular system. அப்ப நீங்க ஒரு வெர்டிகல் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலையில மூன்று விதமான அமைப்புகள் இருக்கும். அது என்னன்னா எபிடர்மிஸ், புறத்தோல், ரெண்டாவது மீசோஃபில், மூணாவது வாஸ்குலர் தொகுப்பு. இது மூணு ஸ்ட்ரக்சர் தான் லீஃப்ல இருக்கும். The epidermis which covers both the upper surface, that is known as adaxial epidermis, and lower surface, that is abaxial epidermis of the leaf as a conspicuous cuticle. Conspicuousனா என்ன அர்த்தம்? தெளிவான கியூட்டிகள் இருக்கும். அப்ப எபிடர்மிஸ் இலையில மேற்பகுதியில் இருந்தா அது அடாக்சியல், மேற்புற புறத்தோல்.
கீழ்ப்பகுதியில் இருந்தா அபாக்சியல் கீழ்ப்புற புறத்தோல் அண்ட் தெளிவான கியூட்டிகள் காணப்படும். சரிங்களா? இந்த அபாக்சியல் பேக்ஸ்னாவே நீங்க என்ன போயிடணும், கீழ்ப்பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அபாக்சியல் எபிடாமிஸ் ஜெனரலி பியர்ஸ் மோர் ஸ்டொமேட்டா than the அடாக்சியல் எபிடாமிஸ். அப்படின்னு என்ன சொல்றாங்க, மேற்புற புறத்தோலை நீங்க கம்பேர் பண்ணும்போது இலையில கீழ்ப்புறத்தோல்ல அதிக எண்ணிக்கையிலான இலைத்துளைகள் இருக்கும். இதான் தமிழ் அர்த்தம். அப்படின்னா மேல ஸ்டொமேட்டா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இது நீங்க அசிஸ்டன்ட் ரீசன்ல வரும்போது இதை வச்சு கேட்கலாம். மேல கம்பேர் பண்ணும்போது கீழே அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர மேல இல்லைன்னு அவங்க சொல்லல. ஓகேவா? the latter may even lack stomata. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு சில சமயங்கள்ல இல்லாமலும் போகலாம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனா கம்பல்சரி இலையோடைய அடிப்பகுதியில நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது the tissue between the upper and the lower epidermis is called mesophyll. அதாவது அப்பர் எபிடமிஸ்க்கும் லோயர் எபிடமிஸ்க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது என்ன சொல்றோம், மீசோஃபில். ஏன்னா அந்த பேரன்கைமா செல்களும் நம்ம மீசோஃபில் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல புரணின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்ல மாட்டோம், கார்டெக்ஸ்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், மீசோஃபில்னு சொல்றோம். மீசோஃபில் which possess chloroplast, அதான் சொல்றேன், and carry out photosynthesis. அப்ப பாலிசேட் பேரன்கைமா அப்படி பாத்தீங்க, இதுல யார் இருக்கா, குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்பாஞ்சி பேரன்கைமா பாக்குறீங்க, அதுல யார் இருக்கா, குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அப்ப குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் பண்ணும். சரிங்களா? it has two types of cells. it means mesophil has two types of cell. mesophil வந்து ரெண்டு வகையான செல்களை கொண்டிருக்கும். ஒன்னு பாலிசேட் பேரன்கைமா, another one is ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அவ்வளவுதான். சரிங்களா? the adaxially placed palisade parenchyma is made up of elongated cells. அப்படின்னா என்ன அர்த்தம், மேற்புற தோல் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலிசேட் பேரன்கைமா இந்த மாதிரி எலாங்கேட்டட் செல்களை கொண்டு இருக்கும், நீண்டமான அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுவே which are arranged vertically and parallel to each other. எது உங்களுக்கு பாலிசேட் பேரன்கைமா எப்படி அமைஞ்சிருக்குது, இப்படி வெர்டிகலா அமைஞ்சிருக்குது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படி இருக்குது, parallel. அதான் பாலிசேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. The oval or round and loosely arranged spongy parenchyma is situated below the palisade cells and extends to the lower epidermis. அப்ப கீழ் பகுதியில் நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுலயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அண்ட் கேப்லாம் நிறைய இருக்கும். இங்க கீழே யார் வந்துருவா, லோயர் எபிடமிஸ் நமக்கு வந்துரும். சரிங்களா? சோ இது நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்றோம். சரிங்களா? எங்க கொடுத்துருக்காங்க, எஸ் அது வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா. there are numerous large spaces and air cavities between these cells. எங்க நீங்க பாத்தீங்கன்னா பாலிசேட் பேரன்கைமாவில் பெரிய ஏர் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்காது, காற்று இடைவெளிகள்லாம் அங்க இருக்காது. ஆனா எங்க இருக்கும், ஸ்பாஞ்சி பேரன்கைமாவில் நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாஸ்குலர் சிஸ்டம் includes vascular bundles which can be seen in the veins and the midrib. சார் வாஸ்குலர் பண்டல் எங்க சார் இருக்கு அப்படின்றாங்க, வெயின் நரம்புகள் மற்றும் மைய நரம்புகள்ல தான் எது இருக்கும், வாஸ்குலர் பண்டல் இருக்கும். மற்ற பகுதிகளில் லேமினால மற்ற ரீஜன்லாம் இருக்காது. the size of the vascular bundles are dependent on the size of the veins. அப்போ வாஸ்குலர் கற்றைகளுடைய அளவு சைஸ்ன்றது அந்த வெயினோட சைஸை பொறுத்துது. வெயின் பெருசா இருந்தா வாஸ்குலர் பண்டல் பெருசா இருக்கும், வெயின் சின்னதா இருந்தா வாஸ்குலர் பண்டல் சின்னதா இருக்கும். சரிங்களா? the veins vary in thickness in the reticulate venation. கரெக்ட் தானே? டைகாட் லீப்ல உங்களுக்கு என்ன வீனேஷன் இருக்கு, ரெட்டிகுலேட் வீனேஷன். சரிங்களா? ரெட்டிகுலேட் வீனேஷன். அப்படி ரெட்டிகுலேட் வீனேஷன்ல பார்க்கும்போது வெயின்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா, திக்னஸ் இல்ல, வேரி ஆகும். the vascular bundles are surrounded by a layer of thick walled bundle sheath cell. சரிங்களா? இந்த வாஸ்குலர் உள்ள இருக்கக்கூடிய சைலம் ஃப்ளோயத்தை சூழ்ந்து யார் இருப்பா, பண்டல் ஷீத் செல் இருக்கும். அது லீஃப்ல ரொம்ப முக்கியமானது. இது நீங்க படத்துல நீங்க பார்த்துக்கலாம்னு சொல்றேன். ஓகேவா? பாரு, படம் பார்த்தாச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு ஒரு வாட்டி பாரு.
ரைட். நெக்ஸ்ட் மோனோகாட் லீஃப் ஆர் ஐசோபைலேட்ரல் லீஃப்னு சொல்றோம். ஐசோனா என்ன சொன்னேன், மேலையும் கீழையும் ஒரே மாதிரியா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது எதை குறிக்கும் அப்படின்னா, மேலையும் ஸ்டொமேட்டா இருக்கு, கீழையும் ஸ்டொமேட்டா இருக்கு. சிங்குலரா சொல்லும்போது ஸ்டோமா, வேற ஒன்றும் கிடையாது. மேலையும் இலைத்துளை இருக்கும், கீழையும் இலைத்துளை இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வேற என்ன டிஃபரன்சியேஷன் மோனோகாட் லீஃபுக்கும் டைகாட் லீஃபுக்கும்? இங்க வந்து பாலிசேட் பேரண்ட் கைமா, ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமான்னு மீசோஃபில்ல வித்தியாசம் இல்லை. ஜென்ரலா மீசோஃபில் மட்டும்தான் சொல்லுவீங்க, இலையடை திசுன்னு தான் சொல்லுவீங்க. வேற என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கும்? என்ன சொன்ன? புள்ளிபாம் செல்கள் இருக்கும். வெரி குட். ஒரு வித்திலை தாவர இலைகள்ல, அதிலும் குறிப்பா என்ன பிளான்ட்ல, கிராசஸ்ல புள்ளிபாம் செல்கள்னு ஒண்ணு இருக்கும். அது தண்ணி இருந்தா டர்ஜிடா இருக்கும், இல்லைன்னா என்ன ஆயிடும், சுருண்டு இருக்கும். ஓகே, வேற வேற பேரலல் வினேஷன். சரியா? டைகாட் லீஃப்ல ரெட்டிகுலேட் வினேஷன் இருந்தது, பேரலல் வினேஷன். சார் அது நீங்க மார்பாலஜியில் தானே சொன்னோம், அனாட்டமில ஏன் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க டைகாட் லீவ்ஸ்ல ரெட்டிகுலேட் வினேஷன் இருக்கும்போது அந்த வெயின்ஸோடைய திக்னஸை பொறுத்து வாஸ்குலர் பண்டலோட சைஸ் வேரி ஆச்சு. ஆனா பேரலல் வினேஷன்ல மோஸ்ட்லி அந்த மைய நரம்பை தவிர மற்ற எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ வாஸ்குலர் பண்டலோட சைஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? பார்த்துடலாமா? ரைட். பாரு. ஸோ எப்பவும் போலதான் லீஃப்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ் மேல இருக்கிறதுனால அதுக்கு பேரு அடாக்சியல் எபிடர்மிஸ். அப்ப மேல வேற யார் இருப்பா? கியூட்டிகல் இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி கீழே எபிடர்மிஸ் இருந்தா அதுக்கு பேர் அபாக்சியல் எபிடர்மிஸ், கீழ்ப்புற புறத்தோல். இங்கேயும் ஸ்டொமேட்டா இருக்கும், இங்கேயும் ஸ்டொமேட்டா இருக்கும், இங்கேயும் கியூட்டிகல் இருக்கும், இங்கேயும் கியூட்டிகல் இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது இந்த மீசோஃபில், தட் இஸ் த பேரன்கைமா செல், டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காது, வேறுபாடு கொண்டிருக்காது. ஒரே மாதிரியான மீசோஃபில் தான் சொல்லுவோம். இங்க பாலிசேடோ ஸ்பாஞ்சியோ அப்படின்ற வித்தியாசம் இங்க கிடையாது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததா வாஸ்குலர் பண்டல். இங்க பாருங்க, அங்க பார்த்த வாஸ்குலர் பண்டலுக்கும் இங்கேயும் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்குலர் பண்டல் இது. அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் போல வாஸ்குலர் பண்டல்ல வேற என்னென்ன இருக்கும் போது, சைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். இங்கேயும் என்னதான், அதே கன்ஜாயிண்ட் தான், ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? வேற எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்னது மாதிரி மேல கீழே ரெண்டு பக்கமும் ஸ்டொமேட்டா இருக்கும். ரெண்டாவது மீசோஃபில் டிஃபரன்ஷியேட் ஆகியிருக்காது. மூணாவது திக்னஸ் ஆஃப் த வாஸ்குலர் பண்டல் ஒரே மாதிரியா இருக்கும். அப்புறம் இதுல ஸ்பெஷலா புள்ளிபாம் செல்கள் இருக்கும். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். சரி, பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ரைட். ஐசோபைலேட்ரல் லீவ்ஸ். The anatomy of isobilateral leaf is similar to that of the dorsiventral leaf in the many ways. அதே தான். இப்போ இந்த ஐசோபைலேட்ரல் லீஃப் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த டார்சிவென்ட்ரல் லீஃப், டைகாட் லீஃபோட மோர் ஆர் லெஸ் ஒத்து போகும் அப்படின்றாங்க. இட் ஷோஸ் த ஃபாலோவிங் கேரக்டர்ஸ் டிஃபரன்சஸ். இது என்னென்ன வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன் an isobilateral leaf, the stomata are present on both surface of the epidermis. சரியா? ஸ்டொமேட்டா இதுல ரெண்டு அபாக்சியல்லையும் இருக்கும், அடாக்சியல்லையும் இருக்கும். And the mesophyll is not differentiated into palisade and spongiparenchyma. இந்த மாதிரியான வித்தியாசம் ஐசோபைலேட்டரல்ல இல்ல, ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்படின்றோம். ஓகேவா? இன் கிராசஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், certain அடாக்சியல் எபிடர்மல் செல்ஸ். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, क्वेश्चंस வரலாம். அடாக்சியல்னா எந்த பக்கம்? மேல, இலையில மேல. Along the veins modify themselves into large empty colorless cells. சரியா? பெருசா காலியான ஒரு நிறமற்ற செல்களாக எங்க அடாக்சியல் சைடுல மாறி இருக்கும். இந்த செல்லுக்கு பேரு fulliform cell. சரி, தமிழ்லயும் fulliform செல்கள் தான் வரும். When the fulliform cells in the leaves have absorbed water and are turgid. எப்ப அந்த fulliform செல்களுக்குள்ள நீர் உள்ள போகுதோ அது டர்ஜிடா ஆகும், இலை திறந்த நிலையில இருக்கும். சரியா? அப்ப இந்த fulliform செல்லுல இருந்து தண்ணி வெளியே போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. இதான் ஜஸ்ட் யூ கேன் இமேஜின், இது fulliform செல். சரியா? அப்ப வாட்டர் உள்ள என்டர் ஆச்சுன்னா இந்த fulliform செல் என்ன ஆகும்? பல்ஜ் ஆகும். எப்பயுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இப்ப ஒரு பட்டாணி, சரிங்களா, குருமாக்கு பட்டாணி இருக்குதுங்க,
தண்ணியில போடுறீங்க, அது என்ன ஆகும்? பல்ஜ் ஆகும். இட் மீன்ஸ் வாட்டர் உள்ள போயிருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நமக்கு சின்னதா போட்ட பட்டாணியோ மூக்கடலையோ காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே உப்புன மாதிரி இருக்கு, டர்ஜிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் வாட்டர் உள்ள என்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? வாட்டர் உள்ள என்டர் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசா ஆகும், புள்ளிப்பாம் செல்கள் பெருசா ஆகும், இலை திறந்த நிலையில இருக்கும். வாட்டர் வந்து வெளியே போகுதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? மறுபடியும் பழைய நிலைமைக்கு சுருங்க ஆரம்பிச்சு அது என்ன ஆயிடும்? இலை சுருண்டுக்கும்னு சொல்றாங்க. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ரைட். When they are flaccid due to water stress, they make the leaves curl inwards to minimize the water loss. அப்ப உள்ள இருந்து புள்ளிபாம் செல்கள் தண்ணி வெளியே போச்சு அப்படின்னா வாட்டர் லாஸ அவாய்ட் பண்றதுக்காக, குறைக்கிறதுக்காக மேல இருக்கிறது எப்படி ஆகுது? உள்நோக்கி என்ன ஆகும்? சுருண்டுடும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? சாரி, இந்த செல்களுக்கு பேர் தான் புள்ளிப்பாம் செல்கள். The parallel venation in monocot leaves is reflected in the near similar size of vascular bundle except in main veins. இது அசசன்டிஸ்ல வரலாம். parallel venationல வாஸ்குலர் பண்டலோட சைஸ் ஒரே மாதிரியா தான் இருக்கும், எக்ஸெப்ட் மைய நரம்பு. ஏன்னா ஒரு மெயின் டிரைவ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஓகே, அசினியன் வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் லீவ்ஸ். அவ்வளவுதான் ராஜா. லீஃப் பாரு, மோனோகாட் லீவ்ஸையும் பார்த்துக்கோ. ஆமா, மெயின் வெயின்ஸ்ன்றது மிட் ட்ரிப் தான் சொல்லலாம். ஆனா இங்க மிட் ட்ரிப்னு ஒரு வார்த்தை குத்துக்கிறாங்களா? இல்ல, மிட் ட்ரிப் வரும். இந்த இடத்துல நீங்க மெயின் வெயின்ஸ் என்சிஆர்டி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மிட் ட்ரிப்னு சொல்ல வேண்டாம். மெயின் மைய நரம்பு, மைய நரம்பு தான் இந்த இடத்துல. இதுதான் இது நமக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கிறான்னா அது ஏதாவது காரணமாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மைய நரம்புன்னு தான் சொல்லணும். மைய அது நம்ம மிட் ட்ரிப்னு என்ன, அது தமிழ்ல வேணாம், மெயின் வெயின்ஸ் வச்சுக்கோ. முக்கியமான நரம்பா? சரி, ஓகே. சம்மரி டிஷ்யூ பத்தி கொடுத்துருக்காங்களா? அவன் டெலீட் பண்ண காணும், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் இதை நடத்திடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சம்மரி பார்த்துடலாமா? ரைட், சம்மரி. அனாட்டமிக்கலி a plant is made up of different type of tissues. அதாவது ஒரு பிளான்ட்டை நீங்க அனாட்டமியா வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு வகையிலான டிஷ்யூஸ் இருக்கும். சரிங்களா? The plant tissues are broadly classified into two types. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆக்கு திசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆக்கு திசு அப்படின்னா எபிக்கல் போர்ஷன், தண்டினுடைய அல்லது வேரினுடைய நுனிப்பகுதியில் இருக்கும். ரைட்டா? அடுத்தது லேட்ரல், பக்கவாட்டில் இருக்கும். பக்கவாட்டில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா கிளை உருவாகுது அல்லது வேற என்ன ஒரு லீஃப் உருவாகுது அதுக்கு. அண்ட் இன்டர் கேலரி, இதுனா ஒரு பிளான்ட் அதோட வித் அளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தேவை இன்டர் கேலரி மெரிஸ்டம். இது வந்து செகண்டரி growth நடக்கும்போது தான் வரும். ரைட்டா? அது பேர் தமிழ்ல பக்காக்க திசுவா இடையாக்க திசு. சரிங்களா? இது வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வரும், ஆக்க திசுல வரும். ஓகே, அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூல எது வரும்? சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. நிலைத்த திசுக்கள்ல எளிய திசு, கூட்டு திசுன்னு ரெண்டா பிரிப்பாங்க. எளிய திசுல தான் யார் யார் வருவா? பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்டேன் கைமா. காம்ப்ளெக்ஸ்ல சைலம். சரிங்களா? Assimilation of food and its storage, transportation of water, minerals and photosynthesis and mechanical support are the main function of tissue. So டிஷ்யூக்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா அசிமுலேஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னா உணவு தயாரித்தல், சேமித்து வைத்தல், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர், சைலம் என்ன பண்ணுது? தண்ணியை கடத்தி கொண்டு போகுது அது. அதே மாதிரி மினரல்ஸையும் கடத்துது. போட்டோசிந்தேசிஸ்னா பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யுது, ஒளிச்சேர்க்கை செய்யுது. ஒளிச்சேர்க்கையின் மூலமா என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ் எப்படி மாற்றும்?
சுக்ரோஸா மாறி தாவரத்தோட மற்ற பகுதியில் எடுத்துட்டு போகுது இல்ல, அப்ப ஒளிச்சேர்க்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை ஒளிச்சேர்க்கை பொருட்கள்னு சொல்றோம். சரியா? போட்டோசிந்தசிஸ்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன சொல்றோம்? போட்டோசிந்தேட்ஸ். இது மீன்ஸ் இதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? எது ஹெல்ப் பண்ணும்? எந்த டிஷ்யூ போட்டோசிந்தேட்ஸை எடுத்துட்டு போகும், ஒளிச்சேர்க்கை பொருட்களை எடுத்துட்டு போகும்? ஃப்ளோயம். ஃப்ளோயம் தான். சரியா? ஸ்டெம்மு தான், ஃப்ளோயம் தான் அதுல. அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட். சார் எந்திர வலிமையை தரும் யாரு? யாரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தர்றவங்க? காம்ப்ளெக்ஸஸ்ல எது? ஸ்க்ளிரன் கைமா, ட்ரக்கீடு. ட்ரக்கீடு வருதுல சைலத்துல, ட்ரக்கீடு ஃபைபர் வந்து கம்பல்சரி மெக்கானிக்கல் சப்போர்ட் தான் அதோட வேலை. சரிங்களா? சரி. there are 3 types of tissue system. மொத்தம் 3 வகையிலான tissue system நம்ம படித்தோம். ஒன்னு எபிடெர்மல் புறத்தோல் திசு தொகுப்பு, இரண்டாவது கிரவுண்ட் டிஷ்யூ தலை திசு, மூணாவது வாஸ்குலர் திசு தொகுப்பு. சரிங்களா? the epidermal tissue system are made up of epidermal cells, stomata and the epidermal appendages. சார் புறத்தோல் திசு தொகுப்புல யாரெல்லாம் இருப்பா? எபிடெர்மிஸ் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும், பிளஸ் எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ். இது மே பி ரூட் ஏர் ஆர் ட்ரைகோமா இருக்கலாம். சரிங்களா? the ground tissue system forms the main bulk of the plant. ஒரு தாவரத்தோடைய முக்கியமான பகுதியை, அடிப்படை பகுதியை கட்டமைப்பது யார் தான்? கிரவுண்ட் டிஷ்யூ தான். தலை திசு ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸ்னு படிச்சோமா? ரைட். இட் இஸ் டிவைடட் இன்டு 3 zones. இந்த கிரவுண்ட் டிஷ்யூ வந்து மூணா பிரிக்கிறோம். ஒன்னு கார்டெக்ஸ் புறணி பகுதி, இன்னொன்னு பெரிசைக்கிள், மூணாவது பித்து. சரிங்களா? the vascular tissue system is formed by the xylem and phloem. மூணாவது சிஸ்டம் vascular tissue system, xylem phloem சேர்ந்தது தான் vascular tissue சொல்றோம். on the basis of presence of cambium, location of xylem and phloem, the vascular bundles are of different types. so cambium vascular bundleல இருக்குதா இல்லையா, அது எந்த இடத்துல இருக்கு அதை பொறுத்து நீங்க வேறுபடலாம், டைப்ஸ் வேறு ஆகும். the vascular bundles form the conducting tissue and translocate water, minerals and food material. இந்த vascular bundle xylem phloem இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது? கண்டக்டிங் டிஷ்யூவாக செயல்படுகிறது, கடத்தும் திசுவாக செயல்படுகிறது. அது என்னென்னலாம் பண்ணும்? both xylem and phloem translocate water, தண்ணியை மாற்றும், மினரல்ஸை கொண்டு போகும், அண்ட் ஃபுட் மெட்டீரியலை phloem ஆனது கொண்டு போகும். சரிங்களா? இதான். அதுக்கடுத்தது monocotyledonous and dicotyledonous plants show marked variation in their internal structure. சார் ஒரு வித்திரை தாவரத்துக்கும் இரு வித்திரை தாவரத்துக்கும் அதோட உள்ளமைப்புல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. they differ in type, number and location of vascular bundle. சரிங்களா? நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகாட் டைகாட் ஸ்டெம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துல எதுல வாஸ்குலர் பண்டல் அதிகமா இருக்கும்? அது கிரவுண்ட் டிஷ்யூ பிளான் பார்த்தோம்ப்பா. கிரவுண்ட் டிஷ்யூல அதாவது கிரவுண்ட் பிளான் பார்த்தோம். சரியா? மோனோகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டல் நிறைய இருந்ததா, டைகாட்ல அதிகமா இருந்தா? டைகாட்ல. மோனோகாட் ஸ்கேட்டர்டா ஆயிருக்கு, நிறைய இருக்கும், பெரிபெரல்ல சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா வித்தியாசம் எப்படி இருக்குன்னா, மேபி வாஸ்குலர் பண்டலுடைய நம்பர்ல வித்தியாசம் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் லொகேஷன் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் எந்த இடத்துல இருக்கு? சரிங்களா? மையத்தில் இருக்கா, இல்ல ஒரு ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கா, இல்ல ஸ்கேட்டர்டா இருக்கா அப்படின்றது. செகண்டரி growth occurs in most of the dicotyledonous root and stem. இந்த பாயிண்ட் வந்து நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இதை பார்த்து. செகண்டரி growth இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்றது டைகாட் ஸ்டெம்லையும் ரூட்லையும் எப்பயாவது ஒரு சமயத்தில் ரூட்லையும் இருக்கும். ஆனா மோனோகாட் ஸ்டெம் அண்ட் ரூட்லையும் மோனோகாட் லீஃப் டைகாட் லீஃப்லையும் உங்களுக்கு எப்பவுமே செகண்டரி growth வராது. டைகாட் லீஃப்ல எங்க வரும்? வராது. டைகாட் லீஃப்லையும் இருக்காது, மோனோகாட் லீஃப்லையும் இருக்காது. ஏன்னா அங்க உங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? கேம்பியுமே இருக்காது, க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் மட்டும்தான் இருக்கும். அப்ப இலையில கண்டிப்பா 100% செகண்டரி growth நடக்காது. மோனோகாட் ஸ்டெம்ல அண்ட் மோனோகாட் ரூட்ல 100% செகண்டரி growth நடக்காது. பட் டைகாட் ஸ்டெம்லையும் ரூட்லையும் செகண்டரி growth நடக்கும். இது ரெண்டுத்துல எதுல மிக அதிகமா நடக்கும் அப்படின்னு கேட்டா, டைகாட் ஸ்டெம்ல தான் அதிகமா இரண்டாம் நிலை வளர்ச்சி செகண்டரி growth இருக்கும். சரியா? டைகாட் ரூட்ல எப்பயாவது ஒரு டைம் நடக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல்.